ஜனனி இந்த விருகம்பாக்கம்ல இருந்து வரேன். 2024 முடிஞ்சு 2025 போகுது, புது நியூ இயர் வரப்போகுது. என்ன மாதிரியான ரெசல்யூஷன் இருக்கலாம்னு இருக்கீங்க? படிச்சு உறுப்பில்லாத 10th வருது. ஸோ போர்டு எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கணும். ஸோ அதுக்கு 2024 நம்ம ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்திருப்போம். அது 2025 நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள் ஏதாவது இருக்கும்? அந்த மாதிரினா ப்ரொடக்டிவாக இருக்கணும். லைக் எப்போவுமே ஒரு ரொட்டீன் செட் பண்ணி கோல்ஸ்க்கு பார்த்து லைக் நம்ம ஒழுங்காக இது பண்ணுற மாதிரி இருக்கணும், ஆர்கனைஸ்டாக இருக்கணும் அப்படின்றது தான். அது இந்த இயர் ஃபாலோ பண்ணல, நெக்ஸ்ட் இயர் ஃபாலோ பண்ணணுன்னு இருக்கு. 2024 உங்களுக்கு எப்படியாப்பட்ட இயராக இருந்தது? ஈக்குவலாக இருந்தது, குட்டும் இருந்தது, பேடும் இருந்தது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஈக்குவலாக தான் இருந்தது. நிறைய லைஃப் லெசன்ஸ் கிடைச்சிது. இந்த மாதிரி நான் எல்லாரையும் ட்ரஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டேன். ஸோ அது எல்லாமே 2025க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஒரு மறக்க முடியாத விஷயம், ஹாப்பினிங்காக இருக்கட்டும், ஒரு சேட்னஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஹாப்பினிங்கான விஷயம் நடந்ததுன்னா நான் என்ன சொல்கிறது, லைக் அப்படி ஒன்றும் பெருசாக ஒன்றும் நடக்கல இந்த வருஷம். மிட்டாக போச்சு, ரொம்ப நார்மலாக போச்சு. 2025 எப்படி எதிர்பார்த்துருக்கீங்க? என்ன மாதிரி? நான் எதுவுமே எதிர்பார்க்கல. ஓகேவா போனால் போதும். ரொம்ப சூப்பராக வேணாம், ரொம்ப மோசமாக வேணாம். எதுவும் கெட்டது நடக்காமல் இருந்தால் போதும். ஹாப்பி நியூ இயர். முடிஞ்சு 2025 வரப்போகுது. ஓகே, எந்த மாதிரியான ரெசல்யூஷன்லாம் எடுக்கிறதா இருக்கீங்க? இல்லை நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது, பாசிட்டிவாக இருக்கணும். சுற்றி என்ன நடந்தாலும் ஜாலியாக வைப் பண்ணிட்டு அப்படியே போகணும். 2024ன்றது எப்படியாப்பட்ட இயராக உங்களுக்கு இருந்தது பர்சனலாக? பர்சனலாக நல்லா இருந்துச்சு. என் குழந்தை பேச ஆரம்பித்த இயரை ரொம்ப நல்லா போச்சு. நிறைய பாசிட்டிவ் நெகட்டிவும் இருந்துச்சு, பட் எல்லாம் கலந்து மிக்சடாக ஒரு மாதிரி நல்லா போச்சு. 2024 மறக்க முடியாத இது ஒரு அனுபவம் அப்படின்னா, ஒரு ஹாப்பினஸாக இருக்கட்டும், ஒரு சேட்னஸாக இருக்கட்டும், அது ஏதாவது பகிர முடியுமா? 2024 பெரிய ஹாப்பினஸ் இல்லை, ஒரு மாதிரி நார்மலாக போச்சு. ஹாப்பினஸ் நிறைய இருந்துச்சு, எல்லாம் சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் தான், பெருசாக சொல்கிற மாதிரி இது ஒன்று. 2024 இது கற்றுக்கிட்டேன் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? எதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஈஸி கோயிங்காக போகணும். எதுலேயும் வந்து டவுன் ஆகி உட்காரக்கூடாது. டக்குன்னு மூவ் ஆகி போனால் தான் நம்ம அடுத்த நாளை பார்க்க முடியும். 2025 நான் இந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கேன், இப்படி நடந்தால் நல்லா இருக்கும், இதை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? எதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஏதாச்சும் லேண்டு ஹோம் அதை மாதிரி வாங்குறதுக்கு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியலி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு யோசிக்கணும். ஓகே, எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. நாங்கள் கேகே நகர்லேருந்து வரோம். என் பேர் சாய் திஷிகா. ஓகே, இப்போ வந்து 2024 முடிஞ்சு 2025 நியூ இயர் வரப்போகுது. என்ன மாதிரியான ரெசல்யூஷன் எடுக்க போகலான்னு இருக்கீங்க? புக் ஃபேர் போட்டாங்க, படிக்கிறதுக்கு தான் வந்தோம். பட் ஏன்னா சாப்பாடு நிறையா இருக்குது. ஸோ சாப்பாடு சைடு போனோம். இப்போ போகிறோம் ரீட் பண்ணுறதுக்கு புக்கை. 2024 எனக்கு இது ஒரு மறக்க முடியாத இயர் அப்படின்ற மாதிரி ஏதாவது நினைவுகள் இருக்கா? அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏர் ஷோ போனோம். 2024ல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு ஏர்ஃபோர்ஸ் ஷோ நடத்துனாங்க. அது வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. பீச்சுக்கு போய் நாங்க நேர்லயே போய் பார்த்தோம். அது வந்துட்டு ஒரு மறக்க முடியாத நிகழ்வுன்னு சொல்லலாம். 2025ல இதை நாங்க பண்ண போறோம், ஏன்னா 2024 என்னால பண்ண முடியல, ஆனா 25ல நாங்க அதை கண்டிப்பா பண்ணுவோம் அப்படின்னு ஏதாவது வச்சிருக்கீங்களா? நல்லா படிச்சு வரணும். 10th அடுத்த வருஷம். ஸோ அவ்வளோதான். 9th முடிஞ்சே போகுது, 10th போகணும். ஓகே, இதுல 2025ல இது நல்லா இருக்கும் இது நடந்தா அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? ஆசைகள் ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணா நல்லா இருக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய பண்ணும் அப்படின்றதான் வந்து ஒரே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்.